ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் வருது. நாம் இன்னைக்கு கத்திரிக்காயில் சட்னி செய்யலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போட்டு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேவையான பொருட்கள்: 5 கத்திரிக்காய் கட் பண்ணி எடுத்துக்கலாம், 9 வத்தல், சின்ன துண்டு புளி, சின்ன வெங்காயம், 5-6 பல் பூண்டு, 3 தக்காளி, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சுக்கலாம். லைட்டாக எண்ணெய் சேர்த்துட்டு கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு சேர்த்துட்டு வத்தல் சேர்த்துக்கலாம். மிதமான தீயில் பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்துக்கலாம். நல்லா வறுபட்டுருச்சு. வறுத்ததை ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். அதே கடாயில் சின்ன வெங்காயம் பூண்டு சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ 3 தக்காளியை இதில் சேர்த்துக்கலாம். தக்காளி லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காயை இதில் சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கலாம். சின்ன துண்டு புளி சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கலாம். எண்ணெயிலேயே நல்லா வேகட்டும். ஒரு 5 நிமிஷம் இந்த மாதிரி நம்ம வதக்கிட்டே இருந்தோம்னா கத்திரிக்காய் நல்லா வெந்துடும். பாருங்கள், கத்திரிக்காய் எப்படி வெந்து சுருண்டு வந்திருக்குன்னு. ஒரு மிக்சி ஜாரில் வத்தலையும் பருப்பையும் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு அரைச்சிக்கலாம். இதில் நம்ம வதக்கி வச்சுருக்க கத்திரிக்காய் இதில் சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, நமக்கு கத்திரிக்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு. சூடான சாதத்துக்கு, இட்லி, தோசைக்கெல்லாம் சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.